கதை நேரம். ஆயிரத்தோரு அரேபிய இரவுகள் போன கதையோட தொடர்ச்சி. இப்படி அந்த அறைக்குள்ள நான் போனதும் யாரது அப்படிங்கிற குரல் கேட்கவே திடுக்கிட்டு திரும்பின. என் கண்களை என்னாலேயே நம்ப முடியல. வாலிபமும் அழகும் போட்டி போட்டுக்கிட்டு துள்ளி விளையாடுற ஒரு எழிலரசி என் முன்னாடி நின்னுகிட்டு இருந்தா. அவளோட விலை உயர்ந்த ஆடைகளும் அதிலிருந்து கமழும் நறுமணமும் அவ்வளவு ஆபரணங்களையும் பார்த்து நான் அப்படியே மயங்கி நின்னுகிட்டு இருந்தேன். இப்படி நின்னுகிட்டு இருந்த என்ன அவ ஏற இறங்க பார்த்தா. அதுக்கப்புறமா நான் அவளை பார்த்து, தேவமாதையே, உன் அழகு என்ன தடுமாற செஞ்சிடுச்சு. உன்னை படைச்ச ஆண்டவனுக்கு நான் என்னுடைய வணக்கத்தை செலுத்திக்கிறேன். என் ஆயுள்ள உன்னை போல ஒரு அழகான ரூபவதிய நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னேன். இத கேட்ட அவளோ ஒரு இளநகை பூத்து என் பக்கத்துல வந்து, நீங்க யாரு? இவ்ளோ அழகா பேசுறீங்களே. என்னோட இந்த 20 வருட ஏகாந்த வாழ்வுல இது மாதிரியாக பேசுறவங்கள நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னா. நானும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு என்னோட சோகம் மிகுந்த கதைய அப்படியே சொன்னேன். அப்படி என் கதைய நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவளோட முகவாட்டம், அப்புறம் கண்ணு கலங்கினது, தலைய அசைச்சு தன்னோட அனுதாபத்தை அவ அப்பப்ப தெரிவிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி நானு என்னோட முழு வரலாறையும் சொல்லி முடிச்சதும் அதை கேட்ட அவளோ தன்னோட கதையையும் சொல்ல ஆரம்பிச்சா. என்னோட கதையும் ஏறத்தாழ இதுதான். நானும் ஒரு அரசகுமாரி தான். என்ன சின்ன வயசுலேயே என்னோட மாமனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. அன்னைக்கு திருமணம் முடிஞ்சு நானும் என் கணவரும் எங்களோட வீட்டுக்கு வந்தோம். அப்போ மகா பலசாலியான ஒரு பூதம் ஒண்ணு என்னை தூக்கிக்கிட்டு இந்த பாதாள அறைக்கு கொண்டு வந்துடுச்சு. அந்த தேதியிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் வெளி உலகத்தை பார்த்ததே இல்லை. என் தந்தையும் கணவரும் என்ன ஆனாங்க அப்படின்னு கூட எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. இந்த பூதம் மட்டும் 10 நாட்களுக்கு ஒரு தடவை என்னை பார்க்கறதுக்காக வரும். அப்படி வர அன்னைக்கு மட்டும் இங்க தங்கிட்டு அடுத்த நாள் காலையிலேயே போயிடும். அப்புறம் 10 நாட்கள் அதை திரும்பவும் பார்க்க முடியாது. அப்படி அது வராம இருக்கிற இந்த இடைப்பட்ட நாட்கள்ல ஏதாவது அவசரம் இருந்துச்சுன்னா என் பக்கத்துல இருக்கிற கூஜால 2 கரும் புள்ளிகள் இருக்கு. அத நான் அழுத்தணும். அப்படி அழுத்தினா உடனே அந்த பூதம் வரும் அப்படின்னு சொன்னா. என்னோட வரலாறை விட அவளோட வரலாறு ரொம்ப கோரமாக இருக்கவே அதை கேட்டதும் நான் அப்படியே அழுதுட்டேன். அவோ என்ன தேற்றி எல்லாம் ஊழ்வினை அப்படின்னு சொன்னா. அப்புறம் அவ என்ன ஒரு அறைக்கு கூட்டிக்கிட்டு போய் எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கிற இடத்த காமிச்சா. அப்புறம் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடவும் சொன்னா. நானும் அவளோட அன்பை வியந்துகிட்டே அவ கொடுத்த சாப்பாட சாப்பிட்டேன். அப்படி நான் சாப்பிட்டு முடிச்சதும் என்னை பார்த்து அவளோ, அன்பரே, இந்த பூதம் 2 நாட்களுக்கு முன்னாடி தான் இங்க வந்துச்சு. அது திரும்பி வர்றதுக்கு இன்னும் 8 நாட்கள் ஆகும். நீங்களோ உங்க வீட்டுக்கு திரும்பி போக ரொம்ப தூரம் இருக்குன்னு சொன்னீங்க. அதனால உங்களுக்கு வேணும்னா நீங்க இங்கேயே தாராளமாக தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா. இப்படி அவ சொன்னதும் எங்கேயோ பிறந்து நாடு எழுந்து இப்படி ஒரு தையல்காரர் கொடுத்த அடைக்கலத்துல தங்கிக்கிட்டு இருந்த எனக்கு தங்கறதுக்கு இன்னொரு இடமும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்ல. அந்த சந்தோஷத்திலேயே அவளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சேன். அவளும் கூட, பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, நான் இருக்கிற இந்த பாதாளத்துல ஏராளமான அறைகள் இருக்கு, அதுல ஒண்ணுல நீங்க தாராளமா தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் இணை பிரியாத நண்பர்களாகிட்டோம். எங்களுடைய சின்ன வயசு கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். ராத்திரியும் பகலும் போனதே எங்களுக்கு தெரியவே இல்லை. இதே மாதிரி தொடர்ந்து 4 நாட்கள் கழிஞ்சதும் அவகிட்ட நான் சொன்னேன், அன்பரே, என்னோட வாழ்க்கையில நீங்க அசைக்க முடியாத இடம் பெற்றுட்டீங்க. இனிமே
உங்களை விட்டு ஒரு கணம் கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பூதம் 10 நாட்களுக்கு ஒரு தடவை உன்னை துன்புறுத்துது அப்படிங்கறத என்னால ஏத்துக்கவே முடியாது. அதனால நீனு இப்பவே என் கூட வந்துடு. நானு ஒரு தையல்காரர் வீட்டுல தங்கி இருக்கேன், நீயும் கூட அங்கேயே வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் இப்படி சொன்னதும் அதை கேட்ட அவளோ சிரிச்சு மகிழ்ந்து, உங்களோட யோசனை நல்லதுதான், ஆனா இந்த பூதம் நம்மள விடாது அப்படின்னு சொன்னா. உன்னோட பூதம் என்ன செய்யும்? அத ஒரேடியாக அடிச்சு இந்த உலகத்தை விட்டே விரட்டிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவளோ, அது ஒரு வல்லமை மிகுந்த பூதம், இங்க 3 நாட்கள் தானே வரும் மாசத்துல, உங்களுக்கு அதை விரட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொன்னா. அந்த பூதம் வல்லமை அப்படின்னு என்கிட்ட அவ சொன்னதும் எனக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. நீனு நாட்களை கணக்கிடாத, என் வாழ்க்கையில எனக்கு நெருக்கமான ஒன்ன இந்த பூதம் இனிமேல் சித்திரவதை செய்யறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த பூதத்தை நான் இனிமே சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அந்த பூதத்தோட வருகையை ஏற்படுத்துற அந்த கூஜாவை டாடால்னு எட்டி உதைச்சேன். உடனே அந்த கூஜாவும் தரையில மோதி சுக்கு நூறாக முறிஞ்சிச்சு. அப்படி அது முறிஞ்சதும் அதை பார்த்த என்னுடைய காதலியோ, ஐயோ ஆபத்து வந்துடுச்சே, பூதம் இப்ப வந்துடுமே, ஓடுங்க, முதல்ல இங்கிருந்து ஓடுங்க அப்படின்னு அலறினா. அவ போட்ட கூப்பாட்டுல நான் அப்படியே பயந்துட்டேன். மேலும் அந்த கூஜா உடைஞ்சதும் ஒரு பலத்த இடி சத்தம் கேட்டுச்சு. மறுகணம் அந்த அறையே குலுங்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம். சரியா? அவ்வளவுதான்.